நான் பாம்பன் பகுதி ஆழ்கடல் ஃபிஷிங் பண்ற விசைப்படகு உரிமையாளரும் ஒரு டிரைவர் நான் தான். நாங்கள் தினமும் ஆழ்கடல் ஒரு நாள் டோக்கன், அரசு அனுமதி பெற்ற டோக்கன் வாங்கி தினமும் ஒரு 28 மணி நேரம் தொழில் போயிட்டு வருவோம். எங்களுக்கு இந்த பகுதியில் இப்போ கனவா சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதிகமான கனவாய் வர்றது அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த கனவா 220 300 வரைக்கும் விலை போட்டு எடுப்பாங்க வியாபாரி. ஏன்னா அந்த கனவோட ருசி அதிகமான இருக்கும். அதனால கேரளா பகுதி மீனவர்கள், கேரளா பகுதி வியாபாரிகள், கர்நாடகா வியாபாரிகள், வெளிநாட்டுக்கு ஏற்பதி பண்ற வியாபாரிகள் எல்லாருமே விருப்பப்பட்டு எடுப்பாங்க. அதனால எங்களுக்கு இந்த கனவா கிடைக்கிறத இந்த சீசன்ல கனவா வரும்போது அதிகமான கனவா மட்டும் தவிர மற்ற மீனோட இனம் கம்மியாக தான் வரும். அப்போ அந்த கனவா மட்டும் கனவாய் ஒரு சில மீன்கள் மட்டும் தான் அதிகமாக வரும். அப்போ அந்த கனவாயை நம்பி தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த டீசல் விலைவாசி இதுல எங்களுக்கு சமாளிக்கிறது கனவாயோட விலைவாசியில சமாளிக்க முடியுது. போய் கணக்கு இந்த கனவாயும் ரொம்ப ருசியா இருக்கு. இந்த கனவாயை பத்தினா மன்னார்குட பகுதியில ஆழ்கடல இருந்து கரையேறி வரனால இது ஒரு பாதுகாப்பட்ட பகுதியில் கனவா தங்கி நல்ல டேஸ்டா இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு நல்ல பஞ்சு மாதிரியா இருக்கும். அதனால இந்த கனவை எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. நம்ம பகுதிக்கே ஒரு நாளைக்கு 2 கிலோ 1 கிலோன்னு அது அதிகமாக வாங்கிட்டு போய் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியா இருக்கு இந்த கனவா. இந்த கனவா எல்லா மாவட்டங்கள்லயும் மார்க்கெட்லயும் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இந்த கனவை போட்டு வாங்கிட்டு போவாங்க. அதனால எங்களுக்கு நல்ல விலைவாசி கிடைக்கும்.